ஏப்ரல் 18 இந்த தேதி உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துது? ஒருவேளை இது ஒரு சாதாரண நாளா இருக்கலாம். ஆனா கணித உலகத்துல இது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன் தெரியுமா? காரணம் இதே ஏப்ரல் 18ஆம் தேதி. ஆனா வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல வெவ்வேறு நாடுகள்ல வாழ்ந்த சில மாபெரும் மேதைகள் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. சரி, வாங்க அவங்கள ஒவ்வொருத்தரா போய் சந்திப்போம். ஓகே, நம்மளோட கணித மேதைய சந்திக்க போலாம் வாங்க. நீங்க எப்பவாச்சும் ராத்திரி வானத்தை பார்க்கும்போது சனி கிரகத்தை பார்த்திருக்கீங்களா? அதுக்கு ஏன் பக்கத்துல ஒரு முழு நிலா இல்லாம அழகான வளையங்கள் மட்டும் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அண்ட ரகசியமே இருக்கு. அந்த ரகசியத்தை அவிழ்த்தவர் தான் எட்வர்ட் ரோஷ். ஆச்சரியமா இருக்குல்ல? அவர் இந்த உலகத்தை விட்டு போனதும் இதே ஏப்ரல் 18ஆம் தேதி தான் 1883ல. அப்போ ரோச் என்னதான் கண்டுபிடிச்சாரு? சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பாதுகாப்பு எல்லை இருக்கு. அதுக்கு பேர் தான் ரோச் லிமிட். இப்போ ஒரு நிலா அந்த எல்லையை தாண்டி ரொம்ப பக்கத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகத்தோட பயங்கரமான ஈர்ப்பு விசை அந்த நிலாவை சும்மா நூறு நூறா உடைச்சு தூள் தூளாக்கிடும். அதனாலதான் சனி கிரகத்துக்கு பக்கத்துல நிலா இல்லாம அந்த உடைந்த துண்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வளையமா தெரியுது. இதுல இருந்து என்ன தெரியுது? பிரபஞ்சத்தோட சில விதிகளை நம்மால மீறவே முடியாது. ரொம்ப நெருங்கினா ஈர்ப்பு விசை நம்மள சும்மா கிழிச்சு போட்டுடும். ஓகே, இப்போ நம்ம ஏப்ரல் 18ல தான் இருக்கோம். ஆனா இப்போ டைம் டிராவல் பண்ணி வேறொரு வருஷத்துக்கு வேறொரு நாட்டுக்கு போக போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறவர் திமித்ரி மென்ஷாவ். நீங்க ஸ்பாட்டிஃபைல இல்லனா யூடியூப் மியூசிக்ல பாட்டு கேப்பீங்க தானே? அப்போ இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருந்தா கூட பாட்டு மட்டும் எப்படி இவ்வளவு தெளிவா கேக்குதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த மேஜிக்குக்கான விடை சரியா ஏப்ரல் 18 1892ல பிறந்த திமித்ரி மென்ஷோ கிட்ட தான் இருக்கு. மென்ஷோ ஒரு அற்புதமான விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அதாவது, நாம கேட்கிற எந்த ஒரு ஒலியும், அது பாட்டா இருக்கலாம் இல்ல பேச்சா இருக்கலாம், எல்லாமே சின்ன சின்ன அலைகளோட ஒரு கலவைதான். இத அவரு முக்கோணவியல் தொடர்கள் மூலமா நிரூபிச்சாரு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்பாட்டிஃபை, நம்ம ஃபோன் கால்ஸ், ஏன் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காணொளி கூட எல்லாமே இந்த ஒரு ஐடியாவை வச்சுதான் ஒளிய சுருக்கி நம்ம காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க இதுவரைக்கும் ரசிச்சு கேட்ட ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒரு கணித ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. பாத்தீங்களா? அதே நாள், வேறொரு நாடு. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ஒரு ஆழமான யோசனை. சரி, வாங்க அடுத்த வர பாப்போம். அடுத்து நம்ம சந்திக்க போறவர் ஒரு ரொம்பவே வித்தியாசமான கணிதவியலாளர். கணிதம்னாலே பெரிய ஜீனியஸ் மட்டும்தான் படிக்க முடியுமா, இல்ல நம்மள மாதிரி சாதாரண ஆளுகளும் அதை ரசிச்சு கத்துக்க முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு ஏப்ரல் 18 1901ல பிறந்த பென்டோ டி ஜீசஸ் கராசாவோட வாழ்க்கை தான் ஒரு அருமையான பதிலா இருக்கு. கராசா என்ன சொன்னாருன்னா, கணிதம்ங்கிறது ஏதோ வானத்திலிருந்து குதிச்ச ஒரு விஷயம் இல்ல. அது நம்மளோட நிஜ வாழ்க்கையிலிருந்து, நம்ம சமூகத்திலிருந்து உருவானது. அதனால இதை யாருக்கு வேணாலும் புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும்னு அவர் நம்பினாரு. இத பத்தி தான் அவரோட கணிதத்தின் அடிப்படை கருத்துக்கள் புத்தகத்துல அழகா எழுதியிருக்காரு. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். கணிதம்ங்கிறது வெறும் கணக்கு புத்தகத்துல இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை கதையோட பின்னி பிணிஞ்சிருக்கு. ஒரே நாள், ஆனா எத்தனை கதைகள்? சரி, பயணம் தொடருது. வாங்க, நம்மளோட கடைசி மற்றும் மிக முக்கியமான சாதனையாளரை பார்க்கற நேரம் வந்தாச்சு. இவரை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்ல. நம்ம எல்லார் போன்லயும் ஜிபிஎஸ் இருக்கு. ஆனா அது எப்படி? எங்கேயோ விண்வெளியில இருக்கிற சேட்டலைட் வச்சு நம்ம பூமியில கரெக்டா எந்த இடத்துல இருக்கும்னு சொல்லுது. இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தோட ஆணிவேர் ஏப்ரல் 18 1955ல நம்மளை விட்டு மறைஞ்ச அந்த ஒப்பற்ற மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட தான் இருக்கு. ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடுகள் நாம இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே மொத்தமா மாத்திடுச்சு. காலமும் வெளியும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு வேலை செய்யுதுன்னு நமக்கு கத்து கொடுத்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விண்வெளியில ரொம்ப வேகமா போற செயற்கைக்கோள்கள்ல நேரம் கொஞ்சம் மெதுவா போகும்னு அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த ஒரு சின்ன கணக்கு மட்டும் இல்லைன்னா, நம்ம போன்ல இருக்கிற ஜிபிஎஸ்னால இன்னைக்கு இவ்ளோ துல்லியமா நம்ம இடத்த காட்டவே முடியாது. அதாவது, அவர் வெறும் பிரபஞ்சத்தை பத்தி படிக்கல, நாம பார்க்கறதுக்கே ஒரு புது பிரபஞ்சத்தையே நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி, நம்ம இப்போ 4 பேரை பார்த்தோம். 4 பேருமே வேற வேற ஆட்கள். ஆனா இவங்க எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு யோசிச்சிங்களா? இன்னைக்கு நாம சந்திச்ச எட்வர்ட் ரோஷ், மீட்ரி மென்ஷோ, பென்டோ கராசா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இவங்க எல்லாருமே வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு நாடுகள்ல வாழ்ந்தவங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்டாங்க.
இந்த குழப்பமா இருக்கிற உலகத்துக்குள்ள எங்கேயோ ஒரு ஒழுங்கு மறைஞ்சிருக்கு, அது என்ன? அவங்க அந்த ஒரு கேள்வியை கேட்டதால தான் இன்னைக்கு நம்ம கையில ஜிபிஎஸ் இருக்கு, அருமையான இசையை கேட்டுறோம், இந்த பிரபஞ்சத்தை பத்திய ஒரு ஆழமான புரிதலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ கடைசியா நாம யோசிக்க வேண்டியது இதுதான். அவங்க காலத்துல இருந்த குழப்பங்களுக்குள்ள ஒரு ஒழுங்க கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல இன்னும் நாம கண்டுபிடிக்காம என்னென்ன ரகசியமான ஒழுங்குகள் காத்துக்கிட்டு இருக்கு? நீங்களும் யோசிச்சு பாருங்க.